இங்க ஒருத்தன் பாலைவனத்துல இருக்க ரயில்வேல கேட் கீப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ரயில் ஒன்று கிராஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த ரயில்ல இருந்து யாரோ கீழே விழுந்த மாதிரி தோணுது. சோ உடனே இவனுமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடப்பா. அதை பார்த்தோன்னே இவனுமே அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கனால உடனே அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து தான் இருக்கிற ரூம்ல படுக்க வைப்பான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுமே எழுந்து அவனை பார்த்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது அவனுமே அந்த பொண்ணு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணுமே அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் எவ்வளவு தூரம் தான் நடந்து போனாலுமே அந்த பாலைவனத்தை இவளால தாண்ட முடியல. அதனாலே இந்த பொண்ணுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அடுத்த நாள் இவ எழுந்து பார்க்கும் போது அந்த கேட் கீப்பர் இடத்துல தான் திரும்ப இருக்கா. இவனுமே இப்ப இந்த பொண்ணு கிட்ட நம்ம இந்த பாலைவனத்தை விட்டு வெளியில போகணும்னா ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற உண்மையை சொல்றான். அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணுமே வேற வழியே இல்லாம அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவனுமே அந்த பொண்ணுக்காக மேல் அதிகாரி கிட்ட உதவி கேட்கலான்னு போகும்போது அந்த பொண்ணுமே காலை கட் பண்ணிடுவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த பொண்ணுமே அவன் கிட்ட நான் ட்ரெயின்ல இருந்து ஏன் குதிச்சேன் அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு மனநல மருத்துவரா இருப்பா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்த ஒரு பேஷண்ட இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து காதலிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஆனா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கோவம் வரும்போது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சைக்கோவா மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். அப்பதான் ஒரு நாள் அந்த பொண்ணுக்குமே ஒரு உண்மை தெரிய வருது. அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கொன்னுட்டு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. சோ இப்போ இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு அவனை துரத்திட்டு வரனால தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பான். அவன் கூடயே இருந்தா நம்மளே கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி தான் இந்த பொண்ணுமே அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பா. இப்ப இவனுமே அந்த பொண்ணோட பிளாஷ்பேக்கை கேட்டோன்னே அந்த பொண்ணை பத்திரமா அங்கேயே பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அவனுமே ரொம்ப நல்லவனா இருக்கனால அந்த பொண்ணுக்குமே அவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படிதான் ஒரு நாள் இவனுமே ட்ரெயின் வரனால வெளியில இருக்க கேட்டை லாக் பண்ணலான்னு போவான். அப்ப இந்த பொண்ணை மட்டும் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு புட்டி கீழே விழுந்து ஓபன் ஆயிரும். அதுக்குள்ள பார்த்தா ஒரு கொலையோட முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுமே ஷாக் ஆகி போயிருவா. சோ இப்ப அவன் வரக்குள்ளேயுமே அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு முடலான்னு பார்க்கும்போது அவனுமே கரெக்டா உள்ள வந்துருவான். அப்ப அந்த பொண்ணுமே எதுவுமே நடக்காத மாதிரி சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது இவனுமே அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப கீழே பார்த்தா அந்த பொண்ணு எடுத்து வைக்காம ஒரு பேப்பரை கீழே விட்டு இருப்பா. அப்ப அந்த பேப்பரை பார்த்தோன்னே இவனுக்கு புரியுது அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. சோ உடனே அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் போது அந்த பொண்ணு ஒரு கத்தி நீட்டிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போடுறேன்.